ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம வேண்டான்னு தூக்கி எறிகிற எலுமிச்சம்பழ தோலை வச்சு இன்றைக்கி உபயோகமான வீட்டு குறிப்புகள் தான் பார்க்க போகிறோம். இந்த குறிப்புகள் எல்லாமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் என்னோடய சேனல் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இது சம்மர் சீசன். சம்மர் சீசனில் எலுமிச்சம்பழம் நிறைய கிடைக்கும். அது மட்டும் இல்லை, நம்ம உபயோகப்படுத்துறது போக மீதி எலுமிச்சம்பழம் வேஸ்ட்டாக வீணாக போயிடும். அந்த மாதிரி வீணாகாமல் இருக்கிறதுக்கு எலுமிச்சம்பழத்தை இந்த மாதிரி ஜூஸ் ஃபுல்லாக பிழிஞ்சி எடுத்துக்கோங்க. எல்லா எலுமிச்சம்பழத்தையும் பிழிஞ்சிட்டு இந்த தோலை ஒரு கவரில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த தோலை தூக்கி எறியாதீங்க. இதை நல்ல பயனுள்ள விதத்தில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம பிழிஞ்சு எடுத்த இந்த லெமன் சாரை இந்த மாதிரி ஒரு ஐஸ் ட்ரேயில் ஊற்றிட்டு ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிட்டிங்கன்னா மாதக்கணக்கில் இது நம்ம உபயோகப்படுத்தலாம். நம்ம வேணுங்கிறப்ப டக்குன்னு எடுத்து ஒரு ஜூஸ் ப்ரிப்பேர் பண்ணிட முடியும். ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம பிழிஞ்சு எடுத்த லெமன் தோலை வச்சு முதல் டிப்ஸு, இந்த மாதிரி ஒரு பவுலில் லெமனோட தோலை வச்சுக்கிறேன். இது மேலே 1 டீஸ்பூன் ஆப்ப சோடா சேர்க்குறேன். இந்த ஆப்ப சோடா லெமன் கலவையை நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்கிற கெட்ட ஸ்மெல்லை ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த லெமன் ஆப்ப சோடா கலவை ரொம்ப உபயோகமாக இருக்கும். நம்ம நான்வெஜ்ஜெலாம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணியிருக்க டைமில் பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜை திறந்தாலே ஒரு கெட்ட ஸ்மெல்லு வரும். அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிட்டிங்க அப்படின்னா அது கெட்ட ஸ்மெல்லை ஈர்த்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஒரு நல்ல நறுமணத்தை கொடுக்கும். அடுத்ததாக 2வது டிப்ஸு, இந்த மாதிரி ஒரு பவுலில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கிறேன். இது கூட 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை கலக்கிட்டு ஒரு பக்கம் வச்சிடுறேன். அடுத்தது தோசைக்கல் எடுத்துக்கிறேன். தோசைக்கல்லில் சில டைம் ஒட்டிட்டு தோசை சுட நல்லாவே வராது. அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி தோசைக்கல்லை அடுப்பில் வச்சுட்டு லேசாக சூடு பண்ணிக்கோங்க. அது சூடாக இருக்கிறப்பவே இந்த மாதிரி லெமன் தோலை உப்பில் டிப் பண்ணிவிட்டு அதை நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம் தோசைக்கல் மேலே. இந்த மாதிரி தேய்ச்சி விடும்போது தோசைக்கல்லோட ஓரத்தில் இருக்கிற பிசுபிசுப்பு தன்மை போய் சென்டர்லேயும் நல்லா ஆகிடும். இதை லைட்டாக வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். சும்மா மட்டும்தான் வாஷ் பண்ணியிருக்கேன், சோப்பு எதுவும் போடாமல். இப்போ வாஷ் பண்ணிவிட்டு தோசைக்கல்லை அடுப்பில் வச்சு நம்ம எண்ணெய் தண்ணி சேர்ந்த கலவையை இதில் போர் பண்ணிவிட்டு ஒரு டவல் வச்சு தொடச்சி விட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி தொடச்சி எடுத்துட்டு தோசை ஊற்றி பாருங்கள். தோசைக்கல்லில் தோசை ஒட்டாமல் சூப்பராக எடுக்க வரும். அது மட்டும் இல்லாமல் நல்லா தோசை கிறிஸ்பியாகவும் நமக்கு சாப்பிட டேஸ்ட்டாகவும் கிடைக்கும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நம்ம சேகரித்து வச்ச இந்த லெமன் தோலை ஒரு 1 லிட்டர் தண்ணியில் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி தண்ணியில் சேர்த்துட்டு இதை அடுப்பில் வச்சு நல்லா பாயில் பண்ண விடுங்க. தண்ணி சூடாகி கொதிக்க ஆரம்பிக்கணும். கொதிக்க ஆரம்பித்த மறுபாடு ஒரு 5 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் கொதிய விடுங்க. இந்த மாதிரி இப்போ தண்ணியில் இந்த தோலில் இருக்கிற அந்த ஜூஸ் எல்லாமே இறங்கணும். பாருங்கள், தண்ணியோட கலரும் மாறியிருக்கு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடுறேன். தண்ணியோட சூடு கொஞ்சம் ஆறட்டும். இந்த மாதிரி வெது வெதுப்பான சூடு வந்ததும் இந்த எலுமிச்சம்பழ தோலில் இருக்கிற இன்னும் கொஞ்சம் ஜூஸஸ் எல்லாம் இந்த மாதிரி தேய்ச்சி விட்டு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி தேய்ச்சி விடும்போது இன்னும் ஒட்டிகிட்டு இருக்கிற இந்த ஜூஸஸ், லெமனில் இருக்கிற ஜூஸஸ் எல்லாமே வெளியில் வரும். இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துகிட்டு லெமன் தோலை ரிமூவ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம நார்மலாக எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு எடுத்தால் எந்த அளவுக்கு சாறு இருக்குமோ அந்த கலரில் இருக்குது. இப்போ இதை ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டிக்கிறேன். இப்போ நம்ம லெமன் தண்ணி ரெடி ஆகிடுச்சு. இதில் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்போ இல்லை நார்மல் ஏதாவது ஒரு உப்பு சேர்த்துக்கோங்க, 1 டீஸ்பூனு. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சோடா சேர்த்துக்கிறேன், பேக்கிங் சோடா சேர்த்துட்டு இதை நல்லா கலக்கி விட்டுக்கலாம். ஆப்ப சோடா சேர்க்கறதுனால லெமன் ஆப்ப சோடா கலவை இது மாதிரி பொங்கி வரும். இந்த மாதிரி கலக்கி விட்டுட்டு எடுத்துக்கிறேன். இதை நம்ம டூத் ப்ரஷ் க்ளீனிங்க்கு தான் உபயோகப்படுத்த போகிறோம். இது பாருங்கள்,
நம்ம நார்மலாக உபயோகப்படுத்துகிற ப்ரஷ்ஷில் வந்து நிறைய கிருமிகள் இருக்குது, கண்ணுக்கு தெரியாத நுண் கிருமிகள் இருக்குது. அந்த ப்ரஷ்ஷை நம்ம ரெகுலராக உபயோகம் பண்ணும்போது நம்மளோட வாய்க்கும் அந்த கிருமிகள் போகும். அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி லெமன் தண்ணி ப்ரிப்பேர் பண்ணதை ஒரு டம்ளரில் ஊற்றி இந்த ப்ரஷ்ஷை இதுக்குள்ளே மூழ்கிற மாதிரி போட்டு வச்சிடுறேன். இந்த வெதுவெதுப்பான தண்ணியில் இந்த ப்ரஷ் 5 நிமிஷம் இருக்கட்டும். இதுக்கப்புறம் எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு உபயோகப்படுத்துங்க. கிருமிகள் இல்லாமல் ப்ரஷ்ஷு புதுசாக இருக்கும். அடுத்ததாக இதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ண தண்ணி கொஞ்சம் எடுத்துக்கிறேன் ஒரு பவுலில். இதில் கொஞ்சமாக டிஷ்வாஷிங் லிக்விட் சேர்த்துக்கலாம். பாத்திரம் வளர்க்குற லிக்விடோ இல்லை கம்ஃபர்ட் இருந்தால் கூட கம்ஃபர்ட் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஆர் ஷாம்பு ஏதாவது கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்த மாதிரி கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த கலக்கி விட்ட தண்ணியில் நம்ம வீட்டில் உபயோகப்படுத்துகிற பாத்திரம் வளர்க்குறதுக்கு உபயோகப்படுத்துகிற ஸ்க்ரப்பர், ஸ்பாஞ்சு எல்லாத்தையுமே இந்த மாதிரி தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் போட்டு கழுவி எடுத்துக்கலாம். ஏன்னா ஸ்க்ரப்பர்லலாம் நிறைய பாக்டீரியாக்கள் இருக்குது. அதோட இதில் கொஞ்சம் ஸ்மெல்லும் வர ஆரம்பிச்சிடும். நாளடைவில் ஒரு 2-3 நாள் யூஸ் பண்ணுறப்பயே அதில் வாடை வர ஆரம்பிச்சிடும். அந்த வாடையும் இது போக்கிடும். அடுத்தது நம்ம தலை சீவரத்துக்கு யூஸ் பண்ணுற கோம்பு, நார்மல் சீப்பு, பெயிண்ட் சீப்பு இல்லை பாய்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரியான சீப்பு, எந்த வகையான சீப்பாக இருந்தாலும் சரி, அதுலேயும் நிறைய கிருமிகள் இருக்குது. அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த தண்ணியை ஊற்றி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி ஊற்றிட்டு இதை ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சிடலாம். ஊற வச்சுட்டு சும்மா ரன்னிங் வாட்டரில் அலசி எடுங்க. சீப்பு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக பாக்டீரியல் ஃப்ரீயாக க்ளீனாக இருக்கும். இதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ண இந்த தண்ணியை ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டோர் பண்ண தண்ணி 1 மாதம் வரைக்கும் கெட்டு போகாது. இதை நிறைய க்ளீனிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டில் இல்லாதவங்க ஒரு நார்மல் பாட்டிலில் ஊற்றி மூடியில் சின்ன சின்ன ஹோல் போட்டுக்கோங்க. இப்போ இதை நான் வந்து அடுப்பை க்ளீன் பண்ணுறதுக்கு உபயோகப்படுத்துகிறேன். இந்த மாதிரி அடுப்போட மேல் பக்கத்தில் அந்த பர்னரை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா தண்ணி பட்டால் துரு பிடிச்சிரும், பர்னர் வந்து சீக்கிரம் பிடிக்காது. அதனால் அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு மற்ற இடங்களில் இதை ஸ்ப்ரே பண்ணி இந்த மாதிரி ஒரு ஸ்பாஞ்சு வச்சு தேய்ச்சி எடுத்துக்கிறேன். பாருங்கள் அடுப்பு எவ்வளோ நல்ல க்ளீனாக இருக்குன்னு, நல்ல புதுசு போல் ஆயிடுச்சு. இது மட்டும் இல்லைங்க, இதை வந்து நம்ம பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கு, கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணுறதுக்கு, அடுப்பு மேல் பக்கமும் சரி, செவுத்து ஓரமும் பிசுபிசுப்பு தன்மை இருக்கிற எல்லா ஏரியாலையும் இந்த தண்ணியை உபயோகப்படுத்தலாம். இந்த வாட்டர் நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். பைப் மேலேயும் இதை க்ளீன் பண்ணுறதுக்கு உபயோகப்படுத்தலாம். இந்த தண்ணியை உபயோகப்படுத்தி உங்கள் க்ளீனிங் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே என்னோடய சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.